சரையு நதி பல லட்சம் கன அடி நீர்களால் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நதி பாயும் நகரம் அயோத்தியா பல கோடி இந்திய மனங்களால் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அயோத்தியா ராமர் பிறந்த புனித பூமி. இன்று ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் அயோத்தியா ராம் மந்திர், அயோத்தியா ராமர் கோவில் மீதே படிந்துள்ளது. இந்த அயோத்தியா ராமர் கோவிலின் கட்டுமானத்தை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கோவிலோட பிரதான தெய்வம் ராம் லல்லா, குழந்தை ராமர். இந்த கோவிலோட மொத்த வளாகம் 70 ஏக்கர். அதுல 2.7 ஏக்கர்ல இந்த கோவிலுடைய கட்டுமானம் நிகழப்போகுது. இந்த கோவில குர்ஜரா சாளுக்கியா ஸ்டைல்னு சொல்லப்படக்கூடிய நாகரா கலை கட்டுமானத்தின் அடிப்படையில இந்த கோவில் கட்டப்படுது. இந்த நாகரா ஸ்டைல் அப்படிங்கிறது வட இந்தியாவுடைய பிரதான கட்டிடக்கலையாக பார்க்கப்படுது. இந்த கோவிலோட கட்டுமானத்தை அகமதாபாத் நகரத்தை சேர்ந்த சோம்புரா குடும்பத்தினர் தான் முன்னெடுத்து செல்றாங்க. இவங்க 15 தலைமுறைகளா 100க்கும் மேற்பட்ட கோவில்களை கட்டின மரபினர். இவர்கள் கட்டின கோவில் ஒண்ணுதான் சோம்நாத் கோவில். இந்த ராமர் கோவிலுடைய பிரதான வளாகத்துடைய நீளம் 360 அடியும், அகலம் 235 அடியும், உயரம் 161 அடியும் கொண்டது. இந்த பிரதான வளாகம் ஒரு உயர்ந்த தளத்துல 3 அடுக்குகள் கொண்டதா, ஒவ்வொரு அடுக்கும் 20 அடி உயரம் கொண்டதாக அமைந்திருக்கு. இந்த கோவில்ல 44 கதவுகள் இருக்கு, 5 மண்டபங்கள் இருக்கு. இந்த 5 மண்டபங்கள்ல குடு மண்டபம், நிருத்ய மண்டபம், ரங் மண்டபமும், கீர்த்தன மண்டபம், பிரார்த்தனா மண்டபங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட நுழைவாயில்ல சிங்கம், யானை, ஹனுமனுடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கர்ப்ப கிரகத்துல அமைய இருக்கிற ராம் லல்லாவுடைய சிலை 51 இன்ச் கொண்டதாகவும், இது கர்நாடகால கிடைக்கக்கூடிய அரை வகை கிரானைட் கற்களால மைசூரை சேர்ந்த அருண் யோகராஜ் அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலோட கட்டுமானத்துல பிரதானமாக ராஜஸ்தானை சேர்ந்த பான்சி நகரத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட சிவப்பு நிற கற்தூண்கள், பிங்க் ஸ்டாண்ட்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய கற்களால தான் இந்த கோவில் முழுமையாக கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த ப்ராஜெக்டோட கான்ட்ராக்டரா இருக்கக்கூடிய LNT நிறுவனம் இந்த கோவிலோட டிசைன் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷனை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால இயங்கக்கூடிய பல்வேறு தேசிய மையங்கள் இந்த கோவிலுக்கான மண் பரிசோதனை, டிசைன், கான்கிரீட் முதலான விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த கோவிலுடைய கட்டுமானத்துல தங்களோட பங்கு இருக்கணுங்கிறதுக்காக இந்த பகுதி மக்கள் ஆண் பெண் என்ற பேதமே இல்லாம இந்த கோவிலோட சுற்றுச்சுவர் மற்றும் தூண்கள்ல நுணுக்கமான வேலைப்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இரும்போட பயன்பாடே இல்லாம இந்த கோவில் கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கு. பெரிய கற்தூண்களை இணைக்கிறதுக்கு 10,000க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை பதிச்சிருக்காங்க. தாய்லாந்துல இருந்து நம்மளோட ராமர் கோவிலுக்காக மண்ணும் 2 நதிகளுடைய நீரும் ராமரை போற்றும் வண்ணம் தாய்லாந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் மற்றும் வழிபாடு வருகிற ஜனவரி 22, 2024 இருந்து தொடங்குது. இதுக்கு முன்னதாகவே 7 நாட்களுக்கு மகர சங்கராந்தியில தொடங்கி 22ஆம் தேதி வரைக்குமான விசேஷ ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பற்றின மேலும் சில தகவல்களுக்கு ஸ்டே டியூன்ட், எங்களோடு இணைந்தே இருங்கள். நல்ல சிந்தனைகளை வளர்ப்போம் நண்பர்களே. நன்றி.